மகர லக்னத்துக்கு 3ஆம் வீட்ல கேது பகவான் இருக்காரு அப்படின்னா, இவங்க வந்து சிறந்த கல்வி கிடைக்கும். இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் திரும்ப கிடைக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும். உழைப்பால உயரக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லணும்னா, ஞாபக மறதி அதிகமா இருக்கும். நெறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். கும்ப லக்னத்துக்கு 3ஆம் வீட்ல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா, இவங்க பெரிய பெரிய வியாபாரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சின்ன வியாபாரம்லாம் இல்ல. ரொம்ப பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணுவாங்க. நெறைய பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மீடியாவுல வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெகட்டிவ்னு சொல்லணும்னா, அவங்களுடைய நிலம் வந்து இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சொத்து ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நண்பர்கள் எதிரியாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மீன லக்னத்துக்கு 3ஆம் வீட்ல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா, இவங்க வந்து நெறைய பயணம் பண்ணுவாங்க. நெறைய ஆபரணங்கள் சேர்க்கை இருக்கும். நெறைய சொத்து சேர்க்கை இருக்கும். இவங்க கிட்ட வேலை செய்றவங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. நெகட்டிவ்னு சொல்லணும்னா, இவங்களுடைய உடலும், மனசும் ஒரு நிலையில இருக்காது. இவங்களுடைய உடல் ஒத்துழைக்கிற நேரத்தில மனசு ஒத்துழைக்காது. மனசு ஒத்துழைக்கிற நேரத்தில உடல் ஒத்துழைக்காது.